பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிருந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி கழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியே பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம், அதன்கண் சார்ந்தாசையப்படலம், அதனை சென்ற வகுப்பின் இறுதியிலே தொடங்கி இருந்தோம். கலியுகம் தொடங்கப் போகின்றது என்ற நிலையிலே அதற்கு அஞ்சி காசி மாநகரத்துக்கு வந்த வியாச முனிவரை அங்கிருக்கின்ற முனிவர்கள் எல்லாம் வேதாந்த பொருளை வினவும். அப்பொழுது வேதாந்த பொருளானவன் நாராயணனே பரம்பொருள் என்று கைகளை உயர்த்தி கூறினாராம் வியாச முனிவர். அந்த செய்தியானது 8வது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வண்ண மாமரை நுட்குமேல் நூலிலை மதியோர் எண்ணு கேசவன் தனக்கு மேல் தெய்வமும் இல்லை, கண்ணும் எவ்வகை நூல்கட்கும் துணிவிது காண்மின் உண்மை உண்மை ஈது என கரம் எடுத்து நின்றுரைத்தான். கைகளை உயர்த்தி அழகிய பெருமை பொருந்திய வேத நூலுக்கு மேல் ஒரு நூல், பிரமாணமாகிய நூல் இல்லை. அறிஞர்கள் வழிபடுகின்ற கேசவன் என்று சொல்லப்படுகின்ற திருமால், அவருக்கு மேல் ஒரு தெய்வமும் இல்லை. அறியத்தக்க எல்லா நூல்களுக்கும் இதுவே துணிந்த முடிவு, இது உண்மை உண்மை என்று, சத்தியம் சத்தியம் என்று இவ்வாறு கைகளை உயர்த்தி அவன் கூறினான். கூறியதை கேட்ட அங்கு குழுமியிருந்த தவசிகள் எல்லாம் அஞ்சினார்கள். கேட்ட மாதவர் வெறியினர் கிளர் மறை பொருட்கு கோட்டமாமிது எம்மனோர் கொட்டக்கதன்றால் நாட்டி இங்கிவன் புகன்றது என் என்று உளம் நடுங்கி நீட்டு செஞ்சடை முனிவரன் தன்னை நேர் நோக்கி. வியாத முனிவர் கூறியதை கேட்ட ஏனைய முனிவர்கள் உள்ளம் நடுங்கினார்கள். முனிவர்கள் கூறியிருக்கின்ற வேத பொருளுக்கு இது நேர் மாறானது. கோட்டம் என்றால் வளைவு, அதாவது மாறானது என்ற பொருளிலே வருகின்றது. வேத பொருள் என்ன சொல்கின்றது? சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனுக்கு மேல் ஒரு பொருள் இல்லை என்று கூறுகின்றது. ந தத் சமஸ்சா பிரதிகஷ்ட திருஷ்யதே, இறைவனுக்கு இணையானவரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று இவ்வாறெல்லாம் வேதங்கள் கூறுகின்றன என்பதனால கிளர் மறை பொருட்கு கோட்டமானது. இப்பொழுது வியாதமுனிவன் கூறியது வெளிப்படையாக காணப்படுகின்ற வேத பொருளுக்கு மாறானது. எம்மனோர் கொட்டக்கதென்றால், கோட்டக்கது என்றால் கோள் பிளஸ் தக்கது, கோள் என்பது கொள்ளத்தக்கது என்ற பொருளிலே வருகின்றது. ஆகவே எங்களால் இதனை ஏற்க முடியாது, கொள்ளத்தக்கது அன்று. எம்மனோர் என்றால் எம்போல்வார் என்பது பொருள். எம்போல்வார் என்பதற்கு என்ன பொருள்? காசிவாசிகளாக இருந்து அன்றாடம் 3 வேளைகள் கங்கையிலே ஸ்நானம் செய்து திருநீர் அணிந்து சடை வளர்த்து விஸ்வநாதரை தரிசித்து அன்றாடம் சிவபூஜை செய்கின்ற வைதிக சைவ ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற எங்களுக்கு என்பது பொருள். ஆகவே நெற்றியிலே திருநீர் அணியாதவர்கள் தான்
இவ்வாறு மதிமயங்கி இன்னொரு தெய்வத்தை வழிபடுவார்கள். நெற்றியிலே திருநீர் அணிகின்ற புண்ணியம் யாருக்கு உண்டோ, என்ன காரணம்? புத்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு என்று இருப்பதனால அந்த திருநீரு அவர்களுக்கு நல்ல தெளிவான அறிவை கொடுக்கும். ஆகவே எம்மனோர் என்றால் வேதங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற சிவ சின்னங்களை தரித்தலாகின்ற சதாச்சாரம், நல்லொழுக்கம், அதனை பின்பற்றுகின்ற எம்போல்வாருக்கு நீவிர் கூறிய விஷ்ணு பரத்துவம் என்பது கோட்டக்கது அன்று, கொள்ளத்தக்கது அன்று. நாட்டி இங்கிவன் புகன்றது என். ஆனால் இங்கு இந்த வியாதமுனிவன் இதனை நாட்டி நிலைநிறுத்தி இவ்வாறு புகன்றது என், ஏன் இவ்வாறு கூறுகின்றான் என்று அதனை கேட்பதற்கு உள்ளம் நடுங்கி நீண்ட செஞ்சடை கொண்டிருக்கின்ற அந்த வியாசமுனிவரை பார்த்து கூறினார்கள், நீ இவ்வாறு அஞ்சாது கூறுகின்றாயே, இதனை விஸ்வநாதர் சந்நிதியில் உன்னால் கூற முடியுமா என்று கேட்டார்கள். சிவ சந்நிதியிலே பொய் சொல்வதற்கு அஞ்சுவார்கள் என்ற கருத்திலே இவ்வாறு கூறினார்கள். ஆனால் அதற்கும் அந்த வியாதமுனிவன் அஞ்சவில்லையாம். அதனை அடுத்த பாடலிலே கூறுகின்றார். வாதராயண நீ இவன் மொழிதரே மாற்றம் வேத நூற்பொருள் உண்மையே யாமெனில் விஸ்வநாதனார் திரு முன்பு எமக்கு உரையென நவின்றார் ஓதுகேன் என மூர்க்கனும் எழுந்து சென்று உற்று. வாதராயணன் என்பது வியாதமுனிவருடைய பல பெயர்களிலே ஒன்று. இந்த பெயர் திருமுறையிலும் ஓரிடத்திலே காணப்படுகின்றது. அந்த சாதாரிப்பண் முதல் பதிகம், பிரம்மபுர பதிகம், திருவிராக பதிகத்துல ஒரு பாடலிலே வாதராயணன் என்று திருமாலை குறிப்பிடுகின்றார் சம்பந்த பெருமான். அப்ப அந்த திருமாலுடைய அவதாரம் தான் வாதராயணர் என்பதனால அந்த வியாதமுனிவருக்கு வாதராயணர் என்பது பெயர். பதரி என்றால் இலந்தை மரம். அந்த இலந்தை காடுதான் பத்ரிநாத் என்று சொல்லப்படுவது. அங்கு வந்து வந்தவர் என்பதனால வியாசமுனிவருக்கு வாதராயணர் என்று பெயர். இலந்தை வன வாசி என்பது பொருள். நீ இங்கு சொன்னதை இதுவே வேத நூற்பொருள் உண்மை என்பது உண்மையானால் இதனை விஸ்வநாதனார் திருமுன்பு உரை, விஸ்வநாத பெருமானுடைய சந்நிதியிலே இதனை உன்னால் கூற முடியுமா என்று கேட்கவும், ஓதுகேன், நான் கூறுகின்றேன் என்று அந்த மூர்க்கனும் எழுந்தான் என்று சொன்னார். மூர்க்கன் என்றால் கயவன். அப்ப மூர்க்கன் என்று சொல்லுக்கு என்ன பொருள்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் விளங்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மூர்க்கர்கள் என்று பெயர். முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேன் என்று திருவாசகம். அப்படிப்பட்டவர்களை யாராலும் திருத்த முடியாது. என்ன காரணம்? அவர்கள் யாருடைய நன்மொழியும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் திருத்துகின்ற ஆற்றல் கடவுளுக்கு உண்டு என்பது வெளிப்படை. ஏன்னா கடவுளால் முடியாதே இல்லையே என்பதனால மூர்க்கரையும் ஆட்கொள்கின்ற அந்த கருணாமூர்த்தி என்பவன் கடவுள். வியாசமுனிவர் விஸ்வேசர் முன்பு வந்தார். விஸ்வநாதர் விஸ்வேசர் என்பது காசியை அலங்கரிக்கின்ற பெருமானுக்கு திருப்பெயர். விஸ்வேசன் முன் நின்று இரு கரமிசை நிமிர்த்து ஆங்கு அச்சமின்றி முன் புகன்றதே புகன்றனன் அந்தோ விச்சை நூல்பல கற்பினும் சிவனருள் விரவா கொச்சையோ தமை விடுவதோ கொடுமனச் செருக்கு. விஸ்வேசர் என்றால் உலகிற்கு தலைவர். அந்த விஸ்வநாதர் முன்பாக வந்து இரு கரங்களையும் தூக்கி கொண்டு முன் கூறியதையே கூறினானா. இப்ப முன் கூறியதை இங்கு ஆசிரியர் பெருமானார் தன் வாயினாலே மீண்டும் கூற விரும்பவில்லை. ஏன் அப்படின்னா, சிவ சன்னிதானத்திலே போய் சொன்னதை அவர் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஏன்னா அவரே சிவ சன்னிதானத்துக்கு வந்ததை போல் உணர்கின்றார் என்பதனால அதை சொல்ல விரும்பல. என்பதனால கவிஞர்கள் தாம் கூறுவதற்கும் கூசுவதை இவ்வாறு வெளிப்படுத்துவார்கள் என்பதை பெரிய புராணத்தை கொண்டு பார்க்கின்றோம். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொன்று போட்டான். அவன் கொன்று போட்டான் என்று கூறுவதற்கு அஞ்சுகின்றார், கூசுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்பதனால அவர் என்ன சொல்றாரு, பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்தா பரிசே செய்ய, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தானோ அதை முடித்து கொண்டான் என்று அவ்வாறு கூறுகின்றார். அதே போல ஏனாதிநாதரை சண்டைக்கு அழைத்த அந்த அதிசூரன் என்பவன், நம் இருவரில் யார் உயிர் பிழைத்திருக்கின்றோமோ அவரே இந்த வித்தைகளை கற்றுத்தருகின்ற தாயம் உரிமையை பெறுவார்கள்.
என்று வரிந்து அவரை போருக்கழைத்து முதல் முறை அவருக்கு புறகிட்டு பிறகு அவரை அற்றத்தால் வெல்ல கருதி வஞ்சனையால் வெல்கின்றான். திருநீர் அணிந்தாரே இவர் தீங்கு செய்யார் என்பதை அறிந்து தன் நெற்றியிலே முன் அணியாத திருநீற்றினை அணிந்து அதனை அவர் அறியா வண்ணம் பலகையால் மறைத்து போரிட்டு வருகின்றார். அவருடைய வாள் இவனுடைய கழுத்திற்கு வரும் என்ற அறிந்த உடனேயே அந்த பலகையை மறைத்திருக்கின்ற பலகையை விலக்கிய உடனே அதிசூரனுடைய நெற்றியிலே முன்பு அறியாத திருநீற்றினை கண்டு இவர் இறைவனுக்கு அடியாராயினார் என்பதனால இவர் விருப்பப்படி இவர் விரும்புவதை செய்து கொள்ளட்டும் என்று அவர் வாளா இருந்தாராம். இப்பொழுது ஏனாதிநாத பெருமானை அவன் கொன்றான் என்று கூற விரும்பவில்லை சேக்கிழார் பெருமான். அதனால என்ன சொல்கின்றாரு, முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் என்று கூறுவார். இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் விஸ்வநாதர் சந்நிதியிலே மீண்டும் ஒரு முறை அவன் கூறிய பொய்யினை கூற விரும்பல என்பதனால முன் புகன்றதே புகன்றனன், அந்தோ இந்த பாவி இவ்வாறு சொல்லிவிட்டானே என்று அவனுக்கு என்ன ஆகப் போகின்றதோ என்று வருந்துகின்றார். எவ்வளவு படித்திருந்தாலும் இறைவனுடைய அருள் பதியவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட இழிந்தவர்களை அந்த கொடிய ஆணவமல செருக்கு என்பது விடாது. நூலறிவினாலே ஆணவ மலத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைய முடியாது. இறைவனை வழிபட்டுத்தான் அந்த ஆணவமல செருக்கானது மெலிய வேண்டும் என்பதனால வியாசமன் இவர் படிக்காத நூலே இல்லை, எல்லா நூல்களையும் படித்த அவர் இவ்வாறு மயங்கினார் என்று ஆசிரியர் கூறுகின்றார். அறிவு போல் அடர்ந்து எழும் அறியாமையின் வலியால் பொறியிலான் இது கிளப்பமும் வெகுண்டிலன் புனிதன் மறிவில் குற்றலாம் தன் பெயர் எனும் மறை வழக்கால் வெறிமலர் குழல் உப்பையொடு மகிழ்ந்து விற்றிருந்தான். அறியாமை என்ன செய்யுமா? அறிவு போலவே தன்னை காட்டிக்கொள்ளுமா. ஆனால் அறிவு சிறிதாக வளரும் என்று சொன்னால் அறியாமை அந்த ஆலகால விஷம் போல பெரிதாக வளர்ந்து ஒருவனை ஆட்படுத்தும். தன்னை அறிவு போலவே காட்டிக்கொள்கின்ற அறியாமையினுடைய ஆற்றலினாலே தன்னுடைய உண்மையான சிறிய அறிவையும் இழந்திருக்கின்றான் வியாச முனிவன். அவன் இவ்வாறு சொன்னவுடனே விஸ்வநாத பெருமான் வெகுண்டாரா என்றால் வெகுளவில்லையா, அவர் மகிழ்ந்திருந்தாரா. ஏன் மகிழ்ந்திருந்தார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்கின்றார். வேதங்களிலே வருகின்ற எல்லா திருநாமங்களும் கூற்று என்றால் இந்த இடத்துல நாமம் என்பது பொருள். வேதங்களிலே வருகின்ற எல்லா திருநாமங்களும் தன்னுடைய திருநாமமே என்று வேத வழக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இவன் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நாராயணனே பரம்பொருள் என்று சொன்னால் பரம்பொருள் என்று சொல்லப்பட்ட நாராயண திருநாமம் தனக்கே உரியது என்பதனால அதில் குற்றமில்லை என்று வாழ இருந்தார். ஆனால் நாராயணனே பரம்பொருள் என்று கூறுவனுடைய கருத்திலே குற்றம் இருக்கின்றது. அதனை கடவுள் மன்னித்து விட்டான். அதாவது கடவுள் என்ன பண்ணுவாரா, யாரையாவது எப்படியாவது மன்னிக்கலாம்னா பாத்துக்கிட்டு இருப்பாராம். இப்ப மனிதனுக்கும் கடவுளுக்கு என்ன வேறுபாடுன்னா, மனிதர்கள் தனக்கு நன்மை செய்துட்டு கூட குற்றம் காண்பார்கள். ஆனா பெரியோர்கள் தங்களுக்கு தீங்கு இழுத்தது கூட குணமிதாக இருந்தால் அதனை சிலாகிப்பார்கள். பெரியோரினும் பெரியவன் யார் என்றால் கடவுள். அவன் ஒருவனை எவ்வாறு மன்னிக்கலாம் என்பதே பார்த்து கொண்டிருப்பாராம். இப்பொழுது வியாழமுனிவன் கருத்திலே குற்றம் இருக்கின்றது. அவன் சிவபெருமானுக்கு பின்னமாக வேறாக நாராயணன் என்ற பெயரை கொண்ட சிறப்பு பெயரை கொண்ட ஒரு கடவுள், அந்த கடவுளே உலகிற்கு முதற் காரணம் பரம்பொருள் என்று அவர் உரைக்கின்றார். அந்த கருத்து பிழை. ஆனால் நாராயணன் என்ற பெயரும் தன்னுடையதானே என்பதனால இறைவன் என்ன பண்ணிட்டாரா, மன்னித்து விட்டு மகிழ்ந்திருந்தார் என்று கூறுகின்றார். எப்படின்னா, நாராயணன் பிரமன் என்பதெல்லாம் அவரவருக்கு சிறப்பு பெயர். ஆனால் அவையெல்லாம் காரண பெயராகவோ ஆகு பெயராகவோ கடவுளுக்கு பொருந்தும். கடவுளுக்கு சிவன் என்பதும் சங்கரன் என்பதும் மகாதேவன் என்பதும் அந்த கடவுளுக்கு உரிய சிறப்பு பெயர்கள். அவை மற்றையோருக்கு சென்று பொருந்த மாட்டா என்பதை பெரியோர்கள் எல்லாம் கடைபிடிக்கின்றார்கள். இப்பொழுது அதை தவிர இப்பொழுது நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்திருக்கு.
அந்த பிள்ளைக்கு எப்படி பேர் வைப்போம்? ஏற்கனவே இருக்கிற பெயரைத்தான் வைப்பார்கள் பெரியோர்கள். சங்கரலிங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா சரி, அது சங்கரன் கோயில்ல பிறந்த குழந்தை என்பதனால அதுக்கு சங்கரலிங்கம் பேர் வச்சிருக்காங்க, புரியுது. நடராஜன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அது சிதம்பரத்துல பிறந்த குழந்தை அல்லது நடராஜா தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு பிறந்த குழந்தை. அப்ப உலகத்துல இந்த குழந்தைதான் முதல் நடராஜனான்னா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய நடராஜர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் முன்னாடி அந்த நடராஜ பெருமான் அவருடைய பெயரைத்தான் இவர்கள் எல்லாம் தாங்குகின்றார்கள் என்பதை போல பிரமன், விஷ்ணு, இந்திரன் போன்ற எல்லா தெய்வங்களும் படைக்கப்படுகின்றார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன என்பதனால இவ்வாறு படைக்கப்படுகின்ற தெய்வங்களுக்கு பெயர் எவ்வாறு அமையும் என்று சொன்னால் அந்த பெயர் இவர்களுக்கு முன்பே இருக்கின்றது என்பதனால்தான் அமையும். குழந்தை முன்னாடியா பெயர் முன்னாடியான்னு கேட்டா பெயர் தான் முன்னாடி, குழந்தைக்கு முன்னாடி பெயர் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே போல பிரமன், திருமால் போன்றவர்களுக்கு முன்பும் அவருடைய பெயர் உண்டு. அந்த பெயர்கள் இறைவனுடைய பெயராகவே இருந்திருக்கின்றன என்பது ஒரு நியாயம். சர்வாணிகவா அஸ்ய நாமதேயானி என்று ரிக்வேதத்திற்கு அந்த சூத்திரக்காரர் என்று ரிக்வேதத்தை அத்தியனம் செய்பவர்கள் அவர்களுடைய அனுஷ்டானங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சூத்திரம் வகுத்த ஆஸ்வலாயனர் என்பவர் வேதங்களிலே வருகின்ற எல்லா திருநாமங்களும் சிவபெருமானுடைய திருநாமங்கள் என்று விளக்கி இருக்கின்றார். இதை போல நூல்கள் கூறுகின்றன என்பதனால இறைவன் வாளா இருந்தான். ஆனால் அந்த வியாசமுனியுடைய கருத்து சிவபெருமானுக்கு மேலாக எந்த விஸ்வநாதர் சந்நிதியிலே அவன் நிற்கின்றானோ அந்த விஸ்வநாதருக்கு மேலாக நாராயணன் என்ற சிறப்பு பெயரை கொண்ட ஒரு சிறு தெய்வம் பெரியது என்ற கருத்தில் தான் அவன் கூறுகின்றான் என்பதை அறிந்து அவனை தண்டிக்க வேண்டும் என்று நந்தியம்பெருமான் முடிவு செய்தார். நந்தி எம்பிரான் வெகுண்டு நான் மலர்க்கரம் எடுத்த அந்த வண்ணமே அசைவர நிற்குமா தவிப்ப. திருமாலே பரம்பொருள் என்று வியாசமுனிவர் தன் 2 கைகளை தூக்கி கொண்டு சொன்னாராம். நந்தியம்பெருமான் அப்படியே நிற்க என்று சொல்லிவிட்டார். உன்னுடைய கரங்கள் தூக்கிய கரங்கள் தூக்கிய வண்ணமே இருக்கட்டும் என்று அவற்றை ஸ்தம்பிக்க செய்தார். அந்த கரங்களை வியாசமுனிவராலே அசைக்க முடியவில்லை, கீழே இறக்க முடியவில்லை. அது நின்ற கரம் நின்ற வண்ணமே நின்றன என்று பார்க்கின்றோம். மந்தனாயினான், வலிமையற்றவனாக அந்த வியாசமுனிவன் ஆயினான். நிமிர்த்த கை மடக்க வல்லாமையே, நிமிர்த்த கையினை மடக்க முடியவில்லை. வல்லாமை என்றால் இயலாமை. நிந்தையால் சிலை தூணமொத்து அசைவர நின்றான். சிவநிந்தை செய்த காரணத்தினாலே, சிலை என்றால் கல்லினால் செய்யப்பட்ட தூணை போல அவன் அசைவில்லாமல் நின்று கொண்டிருக்கின்றான். தூக்கிய கை மட்டும் இல்ல, அவனே கை செயல்படவில்லை என்பதனால அவனே அசைவின்றி நிற்கின்றான். ஒரு தூண் போல இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது சிவபெருமானே பரம்பொருள் என்று சிவ சந்நிதியிலே ஒரு வெற்றி தூணை நாட்டியதை போல அங்கு வியாசமுனிவன் நின்றான். அவன் சொன்னது நாராயணனே பரம்பொருள் இருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்த நிலையை பார்க்கும் பொழுது அவனே ஒரு எடுத்துக்காட்டு, இறைவனே பரம்பொருள் என்பதை காட்டுகின்ற ஒரு வெற்றி தூண் போல சிவ சந்நிதியிலே அவன் நிற்கின்றான் என்று அடுத்த பாடலிலே கூறுகின்றார். பெற்ற செஞ்சடை எம்பிரான் திரு முன்பு நாட்டும் வெற்றி தம்பமுத்து இலகி வல் இடும்பை கூர்வியாதல் பற்றி சிந்தையில் நெடியமால் இணையடி பரவ அற்றை போது முன் தோன்றி நின்று அச்சுதன் அறைவான். பெற்றல் என்றால் பின்னல், பின்னலாக இருக்கின்ற சிவந்த சடை, அந்த சடையினை தங்குகின்ற சிவபெருமான் அவருடைய சந்நிதியிலே நாட்டப்பட்டிருக்கின்ற பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஜெயஸ்தம்பம், வெற்றி தூண் போல அசைவில்லாமல் வியாசன் நின்று கொண்டிருக்கின்றான். ஆனா வியாசனுக்கு துன்பமாக இருக்கின்றது அசைவின்றி இருப்பது என்பது. இடும்பை கூர் வியாதன், அவன் என்ன பண்ணா, தன்னுடைய மனதினாலே திருமாலை நினைத்தான். திருமாலை நினைத்து அவருடைய திருவடிகளை தொழுதான். தொழுத போது அவன் முன்பாக திருமால் தோன்றி அவனுக்கு நல்லறிவு புகட்டுகின்றார். என்ன காரியம் செய்தனை என்னையும் கெடுத்தாய், அன்மறை பரப்பு யாவையும் பார்ப்படுத்து
அவற்றுள் சொன்னமை பொருள் உண்மையை துணிந்த நீ அந்தோ கொன்னும் இம்மயக்கு எவ்விடை பெற்றனை கூறாய். வியாசா, நீ என்ன காரியம்பா பண்ணின? நீ கெட்டதோட என்னையும் கெடுத்து விட்டாயே என்று சொல்லிவிட்டு, ஏன் என்னையும் கெடுத்து விட்டாயே என்று கூறுகின்றார்னா, சிவனிந்தை செய்யவும் சிவத்ரோகம் செய்யவும் அந்த தீய புத்தியை கொடுக்கின்ற மயக்கத்தை செய்பவர் திருமால் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. முப்புற அசுரர்களை சிவ வழிபாட்டிலிருந்து நழுவச் செய்து சிவ அபராதத்திற்கு ஆளாக்கி அவர்களுடைய தகனம், அவர்களுடைய வதத்திற்கு வழி செய்தார் திருமால் அவதரித்து என்று புராணங்கள் கூறுகின்றன. என்பதனால ஒருவன் சிவனிந்தை செய்கின்றான் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப அவருடைய மனதை கெடுப்பவர் திருமால் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வாறு நடக்கல. என்பதனால நீ கெட்டதோடு என்னையும் கெடுத்து விட்டாய் என்றால் எனக்கு ஒரு அபவாதம் வந்து சேர்கின்றது என்று கூறினார். என்னையும் கெடுத்தாய். பல எண்ணில்லாத வேதத்தினுடைய பரப்பு அனந்தாவை வேதாக, அந்த எண்ணில்லாத வேத பரப்பினை பார்ப்படுத்து என்றால் வகைப்படுத்தி, இவை இருக்கு, இவை எஜுசி, இவை சாமம், இவை அதர்வனம் என்று நால்வகைப்படுத்தி அவற்றிலே சொன்ன மெய்ப்பொருள் உண்மையை நீ ஏற்கனவே துணிந்திருக்கின்றாய். அப்படி துணிந்திருந்தும் கொன்னும் இம்மயக்கு, கொன் என்கின்ற உரிச்சொல் அச்சம் என்ற பொருளை தருகின்ற ஒரு உரிச்சொல். கொன்னும் என்றால் அச்சத்தை தரும் என்பது பொருள். அச்சத்தை தருகின்ற இந்த ஆணவமல மயக்கிற்கு எவ்வாறு நீ ஆட்பட்டாய், அதனை கூறுவாயாக என்று திருமாலவரை பார்த்து இரக்கப்பட்டு சிவபெருமானுடைய பரம்பொருள் தன்மையை வியாதமுனிவருக்கு உள்ளவாறு எடுத்து உரைக்கின்றார் தன்னுடைய திருவாக்கினாலே. ஏனையாரையும் அறத்துறந்து யாவரும் என்றும் பான்மையில் தியானம் செய்யப்படும் ஒரு முதல்வன் மேன்மை கூர் சிவன் ஒருவனே என விரித்தன்றே நான் மறைத்தலையாம் அதர்வச்சிகை நவிலும். 4 வேதங்களுக்கு தலையாக, அதாவது இறுதியாக இருக்கின்ற அதர்வ சிகை என்ற உபநிடதம் என்ன கூறுகின்றது தெரியுமா வியாசா? எல்லா தெய்வங்களையும் விடுத்து பிற தெய்வ வழிபாட்டினை அறவே துறந்து முக்தி பெற்றை விரும்புகின்ற யாவரும் எக்காலத்திலும் பான்மையில் என்றால் விதிப்படி தியானிக்க வேண்டிய ஒரு பொருள், ஒரு முதல்வன் யார் என்று சொன்னால் எல்லா தெய்வங்களிலும் மேலாகின்ற சிவபெருமானே, அவன் ஒருவனே என்று இதனை தக்க காரணங்களோடு விரித்து, சும்மா சொல்லிட்டு போகல, அதற்கான காரணங்களை சொல்லி இந்த அதர்வசிகை என்ற உபநிடதம் கூறுவே அதனை மறந்து விட்டாயா என்பது பொருள். அந்த அதர்வசிகை எவ்வாறு கூறுகின்றது அப்படின்னு சுருக்கமா பார்த்தோம்னா, தியாயீத ஈசானம் பிரத்யாயிதவ்யம் சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே சர்வாணி சேந்திரியாணி சகபூதைர் ந காரணம் காரணானாம் தாதா தியாதா காரணந்து தியயः சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு ஆகாச மத்தியே சிவ ஏகோ தியேய சிவங்கரः சர்வமன்யத் பரித்யஜ்ய சமாப்தா அதர்வ சிகா என்பது அந்த உபனிஷத் வாக்கியம். என்ன பொருள்னா, முக்தி இச்சை கொண்டவர்கள் யாரை தியானிக்க வேண்டும் என்றால் ஈசான சப்தத்தினால் சொல்லப்படுகின்ற அந்த பரம்பொருளாகின்ற சிவபெருமானை தியானிக்க வேண்டும். பிரத்யாயிதவ்யம், அவர் தொடர்ந்து தியானிக்கப்பட வேண்டும். யார் தியானிக்கத்தக்கவர் அல்லர் என்று கேட்டால், இந்த உலகிற்கு பரம காரண பொருள் தான் முக்தி பெற்றை குறித்து தியானிக்கப்பட வேண்டும். இடைப்பட்ட காரணங்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் முக்தி பெற்றை தர வல்லவர்கள் அல்லர். அப்ப அவர்கள் யார் என்று கேட்டால், பிரமன், விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் முதலிய தாங்களே படைக்கப்படுகின்ற தெய்வங்கள். இவர்கள் இந்திரியங்கள், பூதங்கள் முதலியவற்றோடு கூட இவர்களும் படைக்கப்படுகின்றார்கள் என்பதனால இவர்கள் காரணமாக மாட்டார்கள். அப்பொழுது யார் காரணப்பொருள் என்று கேட்டால், இந்த இடைப்பட்ட காரணங்களையெல்லாம் தருகின்ற காரணம். அதாவது எனக்கு எங்க அம்மா காரணம், எங்க அம்மாக்கு அவங்க அம்மா காரணம்னு காரணங்கள் பல இருக்கின்றன உலகத்துல. எல்லா காரணங்களையும் தருகின்ற கடவுள், அந்த கடவுள் தான் பரம காரண பொருள் என்பதனால இந்த காரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகள்
அவர்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பொருள். அதனால்தான் மும்மூர்த்திகளுக்கு காரண கடவுள்னு பேரு, இறைவனுக்கு பரம காரணன் என்று பெயர். படைப்போன் படைக்கும் படையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன் கரப்பு, அவை கருதா கருத்துடை கடவுள் என்பதுதான் இந்த வேத பொருள். இந்த வேதத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு போல இது அமைந்திருக்கின்றது. அப்ப படைக்கின்ற பிரமனை படைத்து காக்கின்ற திருமாலை படைத்து காத்து ஒடுக்குகின்ற உருத்திரனை படைத்து காத்து ஒடுக்குகின்ற கடவுள் என்பது பொருள். என்பதனால அவன் யாருன்னா, அவன் எப்படி படைக்கின்றான்? காரணங்கள் எல்லாம் தத்தம் ஆற்றலுடைய எல்லைக்கு உட்பட்ட நிலையிலே படைக்கும். ஆனால் பரம காரணமாகின்ற கடவுள் அவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே படைக்கின்றான். அதாவது இன்னொரு காரணத்தை துணையாக கொள்ளாமல் படைக்கின்றான். ஒரு காரணம் ஒரு காரியத்தை படைக்கின்றது என்று சொன்னால் அந்த காரணத்திற்கு துணை செய்கின்ற இன்னொரு காரணம் உண்டு. அங்கனம் அல்லாமல் பரம காரணமாகின்ற பரம்பொருள் எந்த துணையுமின்றி படைக்கின்றான் என்பதனால அவனை தியாதா என்று சொன்னது. அவன் அனைத்து காரணங்களையும் தந்துதவுகின்றான் என்பதனால தாதா என்று சொன்னது. அதாவது கடவுள் எவ்வாறு படைக்கின்றான்னா through the process of delegation, காரணங்களை படைத்து அவற்றை கொண்டு பல காரியங்களை படைக்கின்றான். இவ்வாறு கடவுள் கிராஸ் ரூட் லெவல் வரையிலும் அவருடைய படைப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது என்னை என்னுடைய தாய் தந்தையர் படைக்கின்றார்கள், என் பிள்ளைகளை நான் படைக்கின்றேன். ஆனால் உண்மையில் அனைவரையும் கடவுள் தான் படைக்கின்றான். அப்ப அனைவரையும் கடவுள் தான் படைக்கின்றான் என்று சொல்லும் பொழுது பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திரர்களையும் அவனே படைக்கின்றான் என்பது தெளிவாகும். அப்படிப்பட்ட கடவுள் அவன் சர்வைஸ்வரிய சம்பன்னன், எல்லா ஆற்றலும் பொருந்தியவன் என்பது பொருள். அப்ப இடைப்பட்ட காரணங்களாக இருப்பவர்கள் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட ஆற்றல்களை ஐஸ்வர்யங்களை பொருந்தியவர்கள் என்பதனால அவர்களுடைய செல்வம் வரும் தீரும் போகும். ஆனால் பெருமான் எல்லையில்லாத ஆற்றல் படைத்தவர் என்பதனாலேயும் அந்த ஆற்றல் அவரிடமே இருக்கின்றது என்பதனாலேயும் அவனுக்கு சர்வேஸ்வரன் என்று பெயர் என்று வேதம் கூறுகின்றது. சென்றடையாத திருவுடையான் என்று சிராப்பள்ளி தேவாரத்துல சம்பந்தப்படும் இந்த கருத்தை கூறுகின்றார். இப்ப ஒரு பொருளுக்கு ஆற்றல் என்பது சிறிது நேரம் காணப்படும், அந்த ஆற்றலை அது இழந்திருக்கின்ற நேரமும் உண்டு. அது தன்னுடைய ஆற்றலை ஒரு பொருள் இழக்கவும் கூடும் என்பதனால அந்த திரு வந்து செல்கின்ற திரு. ஆனால் பெருமான் அவருடைய ஆற்றல் என்பது அவரிடமிருந்து என்றும் நீங்காது என்பதனால நீங்காத ஆற்றல் என்பது அவரிடத்திலே இருக்கின்றது, அது வந்த ஆற்றல் என்று என்பதனால சென்றடையாத திருவுடையான் என்று கூறப்பட்டவன். அப்படிப்பட்ட எல்லையில்லாத ஆற்றலை கொண்டவன் என்பதனால அவனுக்கு சர்வேஸ்வரன் என்று பெயர் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சர்வேஸ்வர நாமைவ புடையதி சர்வாத்மத்துவம் ஈசதவ என்று அப்பய தீட்சிதர் தன்னுடைய சிவமகிம கலிகாஸ்தவம் என்ற நூலிலே கூறுகின்றார். பெருமானே, வேதங்கள் உனக்கு சர்வேஸ்வரன் என்ற பெயரை தருகின்றன. உனக்கு அவ்வாறு ஒரு பெயர் இருப்பதே நீதான் எவ்விடத்தும் கலந்திருக்கின்றாய். சர்வ வியாபக வஸ்து நீதான். ஏனைய வஸ்துக்கள் எல்லாம் தத்தமுடைய ஆற்றலுக்கு ஏற்ப வியாபகத்தன்மை கொண்டவை. ஆனால் அவ்வாறு வியாபிக்கின்ற எல்லா வஸ்துக்களையும் வியாபிக்கின்ற ஒரே வஸ்துவா இருந்து கொண்டு தன்னை நோக்க ஏனைய எல்லா வஸ்துக்களும் தன்னிடத்திலே வியாபிய வஸ்துக்களாக அடக்குகின்ற ஆற்றல் என்பது கடவுள் ஒருவனுக்கே உண்டு. அதாவது நிலத்தை நீர் வியாபிக்கும், நீரை நெருப்பு வியாபிக்கும், நெருப்பை காற்று வியாபிக்கும், காற்றினை ஆகாயம் வியாபிக்கும். ஆனால் அனைத்தையும் வியாபிக்கின்றவன் யார் என்று கேட்டால் கடவுள் தான் என்பதனால அதுக்குதான் சர்வாத்மத்துவம் என்று பெயர், எல்லாமாய் இருக்கின்ற தன்மை. கடவுளுக்கு கடவுள் தன்மை என்பது என்ன என்றால் எங்கும் இருக்கின்ற தன்மைதான் கடவுள் தன்மை. தமிழிலே இறை என்ற ஒரு சொல், அதற்கு நீங்க அகராதியில போய் பொருள் பார்த்தீங்கன்னா எங்கும் தங்கி இருப்பவன் என்று இருக்கும். வடமொழியிலே சிவன் என்று ஒரு சொல், அதற்கும் பொருள் இப்படிதான், சேதே இதி சிவகா, எங்கும் தங்கி இருப்பவன். எங்கும் என்றால் நீக்கமர அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் எங்கும் தங்கி இருக்கின்ற கடவுள் என்று சொன்னால் ஏனைய எந்த ஒரு பொருளும் இப்படி எங்கும் தங்குகின்ற தன்மை அதற்கு இல்லை. அவையெல்லாம் தத்தமுடைய ஆற்றலுடைய எல்லைக்கு உட்பட்டு தங்குமே அல்லாமல் மீறி அவற்றிற்கு வியாபகம் கிடையாது. இப்பொழுது எவ்விடத்தும் தங்குகின்ற ஒரு பொருள்
எல்லாமா இருக்கின்ற பொருள் என்று சொல்லப்படும். சர்வாத்மா என்று அதற்கு பெயர். அதைத்தான் உருத்திரம் முதலிய வேத மந்திரங்கள் கூறுகின்றன. திருமுறைகளும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கின்றான். உள்ள பொருளாகவும் இருக்கின்றான், இல்லாத பொருளாகவும் இருக்கின்றானா. இல்லாத பொருளாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இல்லாத பொருள் என்ற விவகாரம் வருகின்றது அல்லவா, அந்த விவகாரமாக அவன் இருக்கின்றான். ஆகவே சுவருக்கு வெளியில சித்திரம் இல்லை, சிவனுக்கு வெளியில படைப்பு இல்லை என்று இருக்கின்ற பரம்பொருள் யார் என்று கேள்வி வரும்பொழுது அவனைத்தான் பரம காரணன் என்று தியானிக்க வேண்டும். மற்றபடி லிமிட்டட் பீப்புளை தியானிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அவனை ஏன் தியானிக்க வேண்டும் என்ற காரணங்களை கூறிவிட்டு, சிவ ஏகோத்யா, சிவன் ஒருவனே தியானிக்கத்தக்கவன், சர்வமன்யத் பரித்யஜ்ய, ஏனைய தெய்வங்களை விடுத்து என்றே கூறுகின்றது. ஏனைய தெய்வங்களோடு சேர்த்து இவனை தியானிக்கலாம் என்று சொல்லல, ஏனைய தெய்வங்களை விடுத்து தியானிக்க வேண்டும். ஏன்? உனக்கு முக்தி வேண்டும் என்றால் இதனை செய்ய வேண்டும். முக்தி வேண்டாம் என்றால் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவாயாக. ஆனால் உனக்கு முக்தி வேண்டும் என்று சொன்னால் நீ இறைவனை மட்டும் வழிபடுவது கருத்தன்று. ஏனைய தெய்வங்களை வழிபாட்டை விடுத்து இறைவனை வழிபட வேண்டும். ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று கேட்டா, இந்த உள்ளத்திலே கடவுளோடு இன்னொரு பொருளுக்கும் இடம் தந்தோம் என்று சொன்னால் அது கடவுள் வழிபாடாக ஆகாது. அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உள்ளத்தை இறைவனுக்கு முழுவதுமாக கொடுத்தால் இறைவன் அந்த உள்ளத்தை முழுவதுமாக பெற்று தன்னை முழுவதுமாக கொடுக்கின்றான். அறவே பெற்றார் நண்பர் அந்தமின்றி அகநகம் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது கடவுளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் நம்மை கடவுளுக்கு முழுமையாக தர வேண்டும். அப்பொழுது பிறர் யாருக்கும் நம்மை தரக்கூடாது என்ற கற்பனையை கடைபிடிக்க வேண்டும். அதை வேதமே கூறுகின்றது. சிவ ஏகோ தேயகா, சிவங்கரகா என்றால் முக்தியை தருபவன் என்பது பொருள். அதாவது எந்த ஒரு பொருளும் தன்னை தவிர இன்னொரு பொருளைத்தான் நமக்கு தரும், தன்னையே தராது. ஏன் தன்னையே தராது என்று கேட்டால், தன்னை விற்று சித்திரம் கொள்வார் இல்லை. என்ன கொடுத்தாலும் ஒரு பொருள் தன்னை தவிர இன்னொரு பொருளை நமக்கு வரமாக தருமே அல்லாமல் தன்னை தராது. தன்னை தருதல் என்பது அடிமைப்படுதலாகும். ஆனால் கடவுள் இந்த உயிருக்கு தன்னையே தருகின்ற ஆற்றல் படைத்தவன். ஆகவே அவன் தன்னை வழிபடுபவனை தன்னை போலவே செய்கின்றான். சேவார்தாமே தானாக செய்பவன் என்பதனால சிவங்கரகா என்றால் சிவனாக செய்பவன். சிவ வழிபாட்டினாலே ஒருவன் சிவனாகின்றான். என்ன காரணம்னா, ஏனைய பொருள்களை வழிபடுவதனால அந்த பொருளாக ஒருவனாக முடியாது. ஆனால் சிவபெருமானை வழிபடுவதனால சிவனாகவே ஆக முடியும். அந்த சிவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல், தன்னையே தருகின்ற ஆற்றல் என்பதனால அவனே வழிபடத்தக்கவன் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. சொன்னார். இது இன்னும் நிறைய சொல்லலாம், இந்த அளவுல சுருக்கமா இதை நிறுத்திப்போம். இவ்வாறு அந்த அதர்வசிக்கை எடுத்து நினைவூட்டுகின்றார் திருமாலானவர் வியாச முனிவருக்கு. யாமெல்லாம் அவன் இளையடி தியானஞ்சை பசுக்கலாம் என தெளி, அவன் அருள் தேர்தலில் பசுவும் பூமிசை தியான பொருளாம் என புனைந்து தோமர சில நூற்புகள் உண்மையும் துணியாய். பிரம்மன் விஷ்ணு ஆகிய நாங்கள் எல்லாம் அந்த இறைவனை வணங்குகின்றோம், தியானம் செய்கின்றோம் என்பதனால நாங்கள் அவரை தியானம் செய்கின்ற உயிர்கள் தான். நாங்கள் கடவுள் கிடையாது. கடவுளர் என்று ஒரு ஜாதி, அந்த கடவுள் பெயர் அந்த ஜாதிக்கு உண்டு. தேவ ஜாதி, தேவ பசு என்று அறிய வேண்டும். இந்த கடவுள் என்ற பெயர் இருப்பதனால பரம்பொருள் என்ற மயக்கம் இருக்கக்கூடாது. பரம்பொருள் ஒருவன் தான், அவன் சிவபெருமானே என்பதனால நாங்கள் அவனை வழிபட்டு அந்த வழிபாட்டு சிறப்பினாலே இந்த பூமியில எங்களையும் பலர் வழிபடுகின்றார்கள். என்ன காரணம்? இறைவனை வழிபட்ட அந்த புண்ணியத்தினால எங்களையும் சிலர் வழிபடுகின்றார்கள் என்பதனால இதை கண்ட சில நூல்கள் எங்களையும் தியான பொருளாக குற்றம் நிகழாதபடி எடுத்து கூறும். தோம் அற என்றால், தோம் என்றால் குற்றம், குற்றம் விழுந்து விடாதபடி அவையெல்லாம் எச்சரிக்கை சொல்கின்றன. திருமாலை தியானிக்கலாம், சூரியனை வழிபடலாம், பிரம்மதேவனை வழிபடலாம், இந்திரனை வழிபடலாம் சொல்லும் பொழுது இவர்களை பரம்பொருளாக வழிபடலாம், இவர்களுக்கு மேல் பரம்பொருள் இல்லை என்பதை போல அந்த நூல்கள் சொல்லல. உனக்கு வேண்டிய அந்த சிறு தேவைகளை நிரப்பிக் கொள்வதற்கு இந்த தெய்வங்களை வழிபட்டு போ என்று அவைகள் இடம் கொடுக்கின்றன என்பதனால தோமர என்று சொன்னார். குற்றம் விளையாத வண்ணம் அவை எங்களுடைய வழிபாட்டையும் கூறுகின்றன. அப்பெருமானுடைய அந்த கச்சியகம்பம் காந்தாரப்பன் பதிகம் அதுல சொல்றாரு,
தேசனே தேசங்கள் தொழிநின்ற திருமாலால் பூசனை ஒளி ஒளிவாகின்ற கட்சிய கம்பன் அவன் இந்த உலக மக்கள் தொழுகின்ற திருமாலினாலே தொழப்படுபவன் என்று சொன்னார். அப்பொழுது திருமால் இறைவனை தொழுத காரணத்தினாலே உலக மக்களால் தொழப்படுகின்றார். அவருடைய எல்லா அவதாரங்களும் உலக மக்களினாலே தொழப்படுகின்றன என்று சொன்னார். அந்த ஏற்றம் திருமாலுக்கு சிவ பூஜையினாலே வந்தது என்பது பொருள். அயன்றனை ஆதியாக அரண் உரு என்பது என்னை பயந்திடும் சக்தியாதி பதிதலான். பிரம்ம விஷ்ணுக்களையும் இறைவனுடைய உருவம் என்றே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சொல்லப்பட்டதனுடைய உண்மை என்னன்னு கேட்டா, அவர்களிடத்திலே இறைவனுடைய அருள் வந்து பதிகின்றது அவர்கள் செய்த வழிபாட்டினாலே என்பதனால சிவஸ்வரூபமாக அவர்களை நினைத்து அவர்களுக்கும் வழிபாடு என்பது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது தொடர்ந்து திருமால் கூறுகின்றார், அறிஞர் கொண்ட கோட்பாடிது அறிந்திலை அம்மா. தெளிந்த அறிவு கொண்டவர்கள் இந்த கோட்பாட்டினை கொண்டிருக்கிறார்கள். இதை நீ அறிந்திலையே என்றால் வியாசமுனிவர் அறிந்தவர் தான், ஆனால் தற்பொழுது மறந்து விட்டிருக்கின்றார் அவருடைய தீவினையின் காரணமாக. அம்மா பிறவில் ஆணவ செருக்கினின் மயங்கிய பேதாய். பிற தகுதிகளை இல்லையாக செய்கின்ற ஆணவ செருக்கு. பிற இல் ஆணவ செருக்குன்னு அர்த்தம் தான், ஆணவத்திற்கு ஒருவன் ஆட்பட்டு விட்டான் என்றால் அவனிடம் 1000 தகுதிகள் இருந்தாலும் அந்த தகுதிகள் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடுமா இந்த ஆணவ செருக்கு என்பதனால பிற இல் ஆணவ செருக்கு என்றால் ஏனைய தகுதிகளை இல்லையாக செய்கின்ற ஆணவ மயக்கம். அந்த மயக்கத்திலே ஆட்பட்ட பேதாய் அறிவிலேயே வெறிய நீ உய்வது வெட்டனையாயின். வெறிய என்றால் வேஸ்ட் ஆகி விட்ட நீ, யூ ஹவ் வேஸ்டட் யுவர் செல்ஃப். அப்படி பயன்படாது போய்விட்ட நீ உய்ய வேண்டும் என்று விரும்பினாய் என்றால் உய்வது வெட்டனையாயின். உன்னுடைய உய்வினை நீ விரும்பினாய் என்றால் குறி பிறந்திடாது என்னுரை மெய்யிற கோடி. நான் கூறுவதே அப்படியே கொள்வாயாக. கோடி என்றால் கொள்வாயாக என்பது பொருள். கொள். குறி பிறழாது என்றால் கொஞ்சம் கூட அதை டைல்யூட் பண்ணக்கூடாது, பக்கம் பக்கம் பார்க்க கூடாது. முழு கருத்தோடு நான் என்ன சொல்கின்றேன் என்பதை கேட்பாயாக. சிறிதும் அதிலே பிறழாது கேட்பாயாக. தழல் மகத்தினுக்கு இறையவன் மகவான். வேத மந்திரங்களை சொல்லி நெருப்பினை மூட்டி செய்யப்படுகின்ற யாகங்களுக்கு தலைவன் மகவான். மகம் என்றால் யாகம். மகவான் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் வெல்வேலுக்கு தலைவன். சந்த மாமரைக்கு இறையவன் தாமரை கிழவன். நல்ல சந்தங்களோடு கூடிய மகிமை பொருந்திய வேதங்களுக்கு தலைவன் யார் என்று கேட்டால் தாமரை மலையிலே அமர்ந்திருக்கின்ற நான்முகன். இந்திராதி யாம் உலகினுக்கு இறையவன் யானே. இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களுக்கும் மேலான ஒரு பதவியில் இருந்து கொண்டு அவற்றை கட்டுப்படுத்துகின்ற இறைவன் யார் என்று கேட்டால் யானே, திருமாலாகின்ற நானே. மைந்தனே எனக்கு இறையவன் மணிமிடற்றிலையோன். என்னுடைய பிள்ளாய், வியாசமுனிவரை பார்த்து பிள்ளாய் என்று அன்போடு கூறுகின்றான் இரக்கத்தினால. எனக்கும் பெரியவன் அந்த திருநீல கண்டனாகின்ற கடவுள், மணிமிடற்று இறையவன். அப்ப எனக்கு கீழிருக்கின்ற எல்லா தெய்வங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வைகுந்த வாழ்கின்ற எனக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கின்றான், அவன்தான் திருநீலகண்ட பெருமான் என்று கூறுகின்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லோரையும் இறைவன் இறைவன் என்று சொல்வதனால இந்த ஈஸ்வர சப்தம் இதான் இறைவன் வந்திருக்கு. அதாவது அவரவர் எல்லைக்கு உட்பட்ட ஆட்சி செலுத்துகின்ற ஈஸ்வரர்கள் என்று பார்க்கின்றோம். இப்ப ராவணனை லங்கேஸ்வரன் சொல்றாங்க, அதுபோல ஜனகனை மிதிலேஸ்வரன் என்று சொல்கிறார்கள். இப்ப ராமபெருமானை அயோத்திக்கு ஈஸ்வரன் என்று சொல்லலாம். அவரவர் நாட்டிற்கு தலைவர்கள் இறைவர்கள் என்பதை போல. ஆனால் ஈஸ்வரன் என்று வாளா சொன்னால் அது யாரை குறிக்கும்? சிவபெருமானை குறிக்கும். எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல். இப்ப அடைமொழி என்பது என்னன்னு கேட்டா, அடைமொழி என்பது அந்த ஈஸ்வர சப்தத்துக்கு எல்லை கட்டுகின்றது. லங்கேஸ்வரன்னா லங்கைக்கு மட்டும் தலைவன் அர்த்தம். மிதிலேஸ்வரன்னா மிதிலைக்கு மட்டும் தலைவன் அர்த்தம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா இந்தியாவுக்கு தான் பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தானுக்கு இன்னொருத்தர் என்பது பொருள். ஆனால் இறைவன் என்று சொன்னால், அடைமொழி இன்றி சொன்னால் அது அனைவருக்கும் தலைவராகிற இறைவனை குறிக்கும் என்பதனால இறைவன் ஈஸ்வரன் என்ற சப்தம் கடவுளுக்கே உரியது என்பதை உணர்வாயாக என்று எடுத்துக் கூறுகின்றார். இந்த கருத்தினை
சாகுந்தலம் என்ற தன்னுடைய நாடகத்தினுடைய கடவுள் வாழ்த்திலே மகாகவி காளிதாசர் வைத்திருக்கின்றார். எஸ்மின் ஈஸ்வர இத்யனன்ய விஷயா சப்தோ யதார்த்தாட்சரகா. வேறொரு அடைமொழியின்றி ஈஸ்வரன் என்ற ஒரு சொல்லானது சொல்லப்பட்டால் அது அந்த சொல்லினுடைய உண்மை பொருள் என்பது யாரை குறிக்குமோ அந்த கடவுள் நமக்கு அருள் செய்யட்டும் என்று சிவபெருமானை வணங்குகின்றார். அகில நாயகன் அவருக்கு மேல் இறையவன் இல்லை. அனைத்து அகிலம் என்றால் கிலம் என்றால் எஞ்சி இருப்பது, அகிலம் என்றால் எதுவும் எஞ்சி இல்லை என்றால் முழுவதும் என்பது பொருள். எதுவும் விடப்படவில்லை என்பது அகிலம் என்ற சொல்லுக்கு பொருள். அகிலாண்ட நாயகி என்றால் அனைவருக்கும் தலைவி. அகில நாயகன் என்றால் எஞ்சாது அனைவருக்கும் தலைவனாக இருக்கின்ற கடவுள் இருக்கின்றானே அவன் சிவபெருமானே. அவனுக்கு மேல் ஒரு கடவுள் இல்லை. அகில லோகமும் அவன் திரு ஆணையின் நடக்கும். எல்லா உலகங்களும் அவருடைய சட்டப்படி இயங்கும். அகில லோகமும் படைத்தளித்து அழிப்பவன் அவனே. அனைத்து உலகங்களையும் பாக்கி இல்லாமல் விதவுட் எனி எக்ஸப்ஷன் எஞ்சாது படைத்து காத்து ஒடுக்குகின்றவன் அவன்தான். ஏனையோரெல்லாம் இடைப்பட்ட நிலையிலே அவரவர் ஆற்றலுக்கேற்ப சிறு சிறிது படைப்பும் காத்தலும் ஒடுக்குதலும் செய்வார்களே தவிர ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் தந்து அனைத்தையும் காத்து அனைத்தையும் ஒடுக்குகின்ற ஆற்றல் பேராற்றல் என்பது அந்த ஒரு பொருளுக்குத்தான் இருக்கின்றது. அகில நூல்களும் உரைத்திடும் துணிவது வாமால். எல்லா நூல்களும் இந்த முடிவையே கூறுகின்றன. வானம் எத்தையான் வைகுந்த வாழ்வு பெற்றதுவும் ஞான நான்முகன் சத்திய உலகம் நன்றியதும் ஏனை விண்ணவர் தத்தம வாழ்க்கையை எய்தியதும் ஆண் உயர்த்தவன் அருட்குரிய அர்ச்சனை பயனால். வானத்திலே இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் வணங்க நான் வைகுந்த வாழ்வு பெற்று ஆனந்தமாக இருக்கின்றேன். இதுவும் வேதங்களிலே ஞானம் பெற்றிருக்கின்ற நான்முகன் சத்திய உலகத்தை பெற்று அங்கு வாழ்கின்றான். அந்த வாழ்வும் ஏனைய இந்திரன் முதலிய தேவர்கள் உயர்ந்த சொர்க்கம் முதலிய இன்ப உலகங்களிலே வாழ்கின்றார்கள். அந்த வாழ்வும் ரிஷபத்தை தன்னுடைய கொடியிலே எழுதி வைத்திருக்கின்ற அந்த கடவுளுடைய அருட்குறியாகின்ற சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை சிவாய நமகா சிவலிங்காய நமகா என்று அர்ச்சனை செய்த அந்த சிவபூஜை செய்த பயனாலேதான் எங்களுக்கெல்லாம் இந்த வாழ்வு கிட்டி இருக்கின்றது. என்ற பிறவிகளிலே சிவபூஜை செய்தவர்கள் தான் அடுத்து வரும் பிறவிகளிலே பிரம்ம விஷ்ணு இந்திரர் போன்ற தேவ பதவிகளுக்கு வருகின்றார்கள் என்பது பொருள். இது எங்க இருக்கின்றதுன்னு கேட்டா மகாபாரதத்துல வியாசமுனிவரே இதனை சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறார்? பிரம்மண சிருஷ்டி கர்த்திருவம் விஷ்ணோர் தானவ மர்தனம் ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய சிவ பூஜா விதே பலம் என்பது இந்த பாடலுக்கு மூலப்பாடு. பிரம்மாவனுடைய சிருஷ்டி கர்த்திருவம், பிரமன் சிருஷ்டி செய்கின்றான் என்றால் மிக எளிமையாக செய்கின்றான். நம்ம போல கஷ்டப்படுறது இல்ல. இந்த காலத்துல கல்யாணம் ஆறுது இல்ல, கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கிறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் குழந்தை பிறக்கிறது. நம்ம அம்மா சமைக்கிறாங்கன்னா நடன் மாதிரி சொன்ன உடனே சமையல் ஆயிடுதா? சமையலுக்கு ஒரு டைம் பிடிக்கிறது, அந்த குக்கிங் டைம். அது போல படைப்பவர்கள் படைப்பதற்கு நேரம் பிடிக்கின்றது, துணை காரணங்கள் தேவைப்படுகின்றன. அது இறைவன் அருள் வேண்டப்பட்டிருக்கின்றது. எல்லா நேரத்திலும் நினைத்தது நடப்பதில்லை. ஆனால் பிரம்மதேவன் மட்டும் நினைத்தபடியெல்லாம் படைக்கின்றான். அப்படிப்பட்ட அவனுடைய சிருஷ்டி கௌசல்யம் சிறப்பாக படைக்கின்றானே எப்படின்னு கேட்டா அவன் செய்த சிவ பூஜையினாலே அவன் பிரமனாக ஆகியிருக்கின்றான் என்பதால்தான் பிரம்மதேவனை பொறுத்தவரையிலும் படைக்க வேண்டிய ஒரு பொருளை அவன் பெயரிட்டு அழைத்தாலே அது படைக்கப்படும். அப்படிப்பட்ட ஆற்றல் அவனுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் சிவ பூஜையினால் வந்தது என்று மகாபாரதம் கூறுகின்றது. அதுபோல எங்கு போனாலும் வெற்றி என்பது எல்லா நேரத்திலும் எல்லா வீரர்களும் கிட்டுவதில்லை. ஆனால் திருமால் மட்டும் எப்ப சண்டைக்கு போனாலும் அசுரர்களை வென்று விடுகின்றார். இப்படி எவ்வாறு வென்று விடுகின்றார் கேட்டா அவர் சிவ பூஜை பண்ணியிருக்கிறார். விஷ்ணோர் தானவ மர்தனம். சரி, எல்லார் வாழ்விலும் இன்ப துன்பம் கலந்தே இருக்கும். ஆனா இந்திரன் மட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த சுராபானத்தை குடித்து கொண்டு ஆனந்தமாக சொர்க்கத்தில் இருக்கிறானே, துன்ப கலப்பில்லாமல் கேட்டா அதுவும் சிவ பூஜையின் பலன்தான் என்று இவ்வாறு வியாசரானவர் அந்த மகாபாரதத்திலே கூறியிருக்கின்றார். இதனை அடியொற்றி நமக்கு பரஞ்சோதி முனிவர்
திருவிழார் புராணத்திலும் கூறுகின்றார். எப்படி கூறாருன்னா, தண்டுளரும் தண்டுழாய் மாயோன் இருமாப்பும், இருமாப்புன்னா செருக்கு, வண்டு உளரும் தண்டுழாய் மாயோன் இருமாப்பும் புண்டரிக போதுரையும் புத்தேள் இருமாப்பும் அன்றதுழ வாழ் உன் இருமாப்பும். துர்வாசன் இந்திரனை பார்த்து சொல்றார், விஷ்ணு வைகுந்தத்துல செருக்கோடு இருக்கின்றார், அந்த பிரம்மா சத்தியலோகத்துல செருப்போடு இருக்கின்றான், நீனும் ஏனைய தேவர்கள் வணங்கும் வண்ணம் இந்த இந்திரலோகத்துல செருக்கோடு இருக்கின்றாய். இதெல்லாம் ஆளாலம் உண்டவனை பூசித்த பேர் என்று உணர்ந்திலையால் நீ ஆளாலம் உண்ட அந்த சொக்கநாத பெருமானை பூசித்திருக்கின்றாய், அதனால்தான் இந்த பெருவாழ்வு கட்டியிருக்கின்றது என்பதை அறியாமல் இப்பொழுது அந்த சிவ நிர்மால்யத்தை நீ நிந்தித்து விட்டாய் என்று துர்வாச முனிவர் திருவிழா புராணத்துல இந்திரனை சிறந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். என்பதனால எல்லா தேவர்களும் தத்தம் பதவிகளுக்கு வந்திருப்பதெல்லாம் சிவ பூஜையினால. இதனை ரிக்வேதமே ஒரு மந்திரத்தினாலே சொல்லிவிட்டது. ஏன்னா வேதத்தை விட பழமையான நூல் இல்லை, அதை விட பிரமாணமான நூல் இல்லை. அந்த வேதத்தோடு முரண்படாத நிலையில் தான் ஏழு நூல்கள் பிரமாணமாகும். வேதத்தை மறுதளித்தால் எந்த நூலும் பிரமாணமாகாது. வேதம் தான் மெயின். அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, தவஸ்ரீயே மருதோ ருத்ர மத்தயந்த ருத்ரயத்தே ஜனிம சாரு சித்திரம். பெருமானே, உருத்திர பெருமானே, உன்னுடைய அழகான சிவலிங்கத்தை வழிபட்டுத்தான் எல்லா தேவர்களும் அவரவர்களுடைய செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று தெளிவாக கூறிவிட்டது வேதம் என்று பார்க்கின்றோம். அந்த கருத்தினை இங்கு திருமால் வியாசமுனிவருக்கு புகட்டுகின்றார். அன்னவன் திருவடிகளே சரணம் என்று அடைமோ இன்னதாயனின் மயக்கினை விடுமதி இன்றேல் பின்னல் வேணினே கெட்டனை பிறரையும் கெடுக்க உண்ணுகின்றனை என வெகுண்டுரைத்தனன் திருமால். இத்தகைய அளவில்லாத பெருமை கொண்ட சிவபெருமானுடைய திருவடிகளே நீ அடைக்கலமாக புகுவாயாக. அடைமோ என்றால் அடைவாய், விடுமதி என்றால் விடுவாய். மோ மதி என்பதெல்லாம் முன்னிலை அசைநிலைகள் என்று சொல்லப்படும். ஒருவரை பார்த்து பேசும்போது இந்த அசைநிலைகளை பயன்படுத்தலாம். விடுமோ, விடுமதி, அடைமோ, அடைமதி என்றெல்லாம். இப்படிப்பட்ட மயக்கத்தை நீ விட்டு விடுவாயாக. அப்படி விடவில்லை என்று சொன்னால், பின்னல் வேணி என்றால் பின்னுகின்ற சடையினை கொண்டிருக்கின்ற வியாச முனிவனே, நீ கெட்டு பிறரையும் கெடுக்க நினைக்கின்றாய். உன் சகவாசமே மற்றவர்களை கெடுத்துரும். நீ இவ்வாறு ஒரு தவறான கருத்தினை கொண்டிருந்தாய் என்று சொன்னால் நீ வெளிப்பட சொல்லணுங்கிறது இல்ல. உன் மேல பட்ட காத்து இன்னொரு மேல பட்டா அவனும் கெட்டுப்படுவான். அதனால இப்படிப்பட்ட கருத்து கொண்டவர்கள்ட்ட கிட்டக்கவே போகக்கூடாது என்று திருமால் கூறுகின்றார். நீ கெட்டு பிறரையும் கெடுக்க உண்ணுகின்றனை என வெகுண்டு உரைத்தனன் திருமால் என்று சினத்தோடு திருமால் கூறினார். கூறிவிட்டு அந்த திருமால் வியாசமுனிவருக்கு அவர் செய்ய வேண்டியதை எடுத்துரைக்கின்றார். வாயுறுத்திய கடுமொழியை கெட்டனன் மற்றை தூய வானவத் தொகையெல்லாம் துரும்பென கழித்தான். பாயம் ஆல்விடை பகவனே பரம் என தெளிந்தான். ஏயுமானருள் கிடைத்துயர் இருந்தவர் தலைவன். இவ்வாறு திருமால் தன்னை சினந்து தனக்கு உபதேசம் செய்தவுடனே அந்த வியாசமுனிவர் மனம் திருந்தி தான் செய்த தவற்றுக்கு மனம் வருந்துகின்றார். வருந்தி அதற்கு கைமாறு செய்ய விரும்புகின்றார். எப்படின்னு பார்ப்போம். வாய் என்றால் உண்மை, வாய் உறுத்திய என்றால் உண்மையை அறிவுறுத்திய. கடுமொழி, ஆனால் திருமால் சொல்லும் போது சிறந்து கொண்டு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளினாலே சொன்னார். உண்மையை இன்பமாகவும் சொல்லலாம், கண்டிப்பாகவும் சொல்லலாம். இங்கு கண்டிப்பாக சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த உண்மை என்பது கேட்பவனுக்கு உரைக்காது. சினம் வந்து விட்டது என்பதற்கு அந்த சினத்திற்கு மதிப்பு தர வேண்டும். என்றைக்குமே சினக்க வேண்டிய நேரத்திலே சினக்க வேண்டும். சினக்காமலேயே உண்மையை அன்பாக எடுத்து சொல்லின்னு சொன்னா அது போய் சேராது. அதனால்தான் சிவபெருமான் ஏன் சினக்கின்றான் என்று வேதம் கூறுகின்றது. சிவபெருமான் சினக்கவில்லை என்றால் பூதங்கள் இயங்க மாட்டா என்று வேதங்கள் கூறுகின்றது. பீஷோதேதி சூர்யா. சிவபெருமானுக்கு அஞ்சித்தான் காற்று வீசுகின்றதா, சிவபெருமானுக்கு அஞ்சித்தான் சூரியன் உதிக்கின்றானா. இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றரு. வானத்திலே இயங்குகின்ற சூரியன் சந்திரன் முதலிய எல்லா கோள்களும் பெருமானே உன்னிடத்திலே அஞ்சி அஞ்சி நடக்கின்றன என்று சம்பந்த பெருமான் தமிழ் மறை என்பதற்கு, தமிழ் மறையில வேதம் சொல்வதை தான் தமிழ் மறை சொல்லும் என்பதனால தமிழ் மறை என்பது சம்பந்த பெருமானுடைய தேவாரம் என்பதில் ஐயமே வேண்டாம்.
வேதம் கூறுவதை அப்படியே கூறுகின்றார், வழிமொழிகின்றார் என்று பார்க்கின்றோம். என்பதனால பெரியோர்களுக்கு சினம் என்பது அவர்கள் நிலை பிறழ்கின்ற குற்றத்தினால் வருகின்ற சினம் இல்ல. அந்த சினத்தை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்துவார்கள், பிறருக்கு நல்வழி காட்டுவதற்காக. ஆகவே திருமால் கடுமொழியால் சொல்லவில்லை என்றால் வியாழமுனிவர் தெளிய போவதில்லை. அவர் தெளிகின்ற தேவைக்கேற்ப கடுமொழி சொன்னார். அவ்வாறு சொன்னதை கேட்ட அந்த வியாழமுனிவன் எல்லா தெய்வங்களையும் துறந்தானாம். தேவ கூட்டத்தை துறந்தான். சிவபெருமானை தவிர வேறு யாரும் தொழுவதில்லை என்ற முடிவினை எடுத்தான். வானவ தொகையெல்லாம் துரும்பென கழித்தான். எப்படி கழித்தான்னா, துரும்பு யாருக்கும் பயன்பட போவதில்லை. அது பயனில்லாத ஒரு துரும்பிற்கு மதிப்பு எவ்வாறு அழிக்க மாட்டோமோ அதுபோல இறைவனுடைய அருளினாலே ஆட்சி புரிகின்ற எல்லா தெய்வங்களையும் துரும்பை போல அவன் மதியாது கழித்தான். பாய் மால்விடை பகவனே பரமென தெளிந்தான். பாய்கின்ற அந்த தர்ம மால்விடையை ஏறுகின்ற சிவபெருமான் அவனே கடவுள் என்று அந்த உண்மையை அறிந்தான். ஏயுமாறுள் கிடைத்து உயர் இருந்தவர் தலைவன். இவ்வாறு திருமாலினாலே நல்லுபதேசம் பெற்று அருளுக்கு பாத்திரமாகின்ற அந்த பெரிய தவத்தினை கொண்டவன். ஏன் பெரிய தவத்தினை கொண்டவன் சொன்னா, அவன் ஏற்கனவே தவம் செய்யாதிருந்தால் இவ்வாறு திருமால் அவருக்கு உபதேசிக்க போவதில்லை. இப்ப நம்ம தப்பு செஞ்சாலும் குட்டு வாங்கினாலும் மோதக கையினாலும் குட்டு வாங்க வேண்டும். அப்ப பெரியோர் நம்மை சினப்பதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதனால திருமால் இவனை நெறிப்படுத்துகின்றார். அதற்குரிய தவத்தை செய்தவன் என்பதனால இருந்தவர் தலைவன் என்று சொன்னார். தம எதிர்நோக்கி மேதகையீர் இத்தகை தமால் உமக்கும் என் போல எய்தியதோ சுத்த மாமரி முழுவதும் துகளர தெரிந்த சித்தர்கள் என்னை வினவியதென்கொலோ செப்பீர். இப்போது வியாசமுனிவர் என்ன பண்ணாரு, அந்த காசியில தன்னை பார்த்து வேதாந்த பரம்பொருள் யாது என்று கேட்ட முனிவர்களை பார்த்து, பெருமக்களே, நீங்கள்லாம் என்னை விட தவத்தில் பெரியவர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் விஸ்வநாத பெருமான் தான் வேத பரம்பொருள் என்று. அப்படி தெரிந்து கொண்டும் அப்படியே என்னை ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க? உங்களுக்கும் வேத பரம்பொருள் யார் என்று தெரியாத மயக்கம் ஏற்பட்டதா? நிச்சயமா ஏற்பட்டிருக்க முடியாது. அப்ப என்னை மாற்றி விடுற மாதிரி ஏன் இப்படி கேள்வி கேட்டீங்க? நீங்க கேள்வி கேட்டதுனால்தான் அப்படி மாற்றிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சிவபெருமான் தான் பரம்பொருள் என்று. சிவனேன்னு இருக்க வேண்டியதானே, என்னையே இந்த கேள்வி கேட்டீங்க என்று அவர்களை நொந்து கொள்கின்றார். விஸ்வன் சிறை புள்ளர சுகர்த்தவன் விளம்பும் விஸ்வாதிகன் எருள் வலி சினவிடை ஊர்தி எச்சமே சுரும்புலர் துழாய் அலங்கலான் என்ப எச்ச நாயகன் புலந்துளர் இதழிமாலிகையான். இப்பொழுது தான் படித்ததெல்லாம் நினைவிற்கு கொண்டு வருகின்றார். யாரு? வியாச முனிவர் கொண்டு வந்து அந்த வேதாந்த சித்தாந்த தெளிவினை எடுத்து வருகின்றார். விஸ்வன், விஸ்வன் என்றால் உலக வடிவினன். யார் என்று கேட்டால் சிறைப்புள் அரசு உயர்த்தவன். அந்த பெரிய ரக்கைகளோடு கூடிய கருடன், அந்த கருடனை கொடியிலே எழுதியிருக்கின்ற நாராயணர், அவருக்கு விஸ்வன் என்று பெயர். எப்படின்னு கேட்டா, விஸ்வம் நாராயண பரகா என்று வேதத்திலே வருகின்றது. விஸ்வம் விஷ்ணு என்று சகசிரநாமம் தொடங்குகின்றது, விஷ்ணு சகசிரநாமம். இந்த உலக வடிவமாக இருக்கின்றவர் திருமால். அதனால்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று கூறுகின்றோம். எதை போலன்னு கேட்டா, ஒரு சட்டி இருக்கு, ஒரு பானை இருக்கு, ஒரு குடம் இருக்கு, ஒரு ஓடு இருக்கு, எல்லாமே மண்ணினால் ஆனது. அப்பொழுது எல்லாம் மண்மயம் என்று சொல்லும் பொழுது மண் என்பது அதற்கு முதற் பொருளாகின்ற உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ்ட் என்பதை போல இந்த உலகம் என்பது திருமாலாகின்ற உபாதானத்தை காரணமாக கொண்டது. அப்ப இந்த உபாதானம் யார் என்று கேட்டால் மூல பிரகிருதியை தான் விஷ்ணு என்று கூறுகின்றார்கள். என்பதனால இறைவனுடைய புருஷ சக்தியாக விஷ்ணு கூறப்படுகின்றார். இப்ப புருஷ சக்தி என்பது என்ன அப்படிங்கறத நான் பின்னால் விளக்குகின்றேன். அப்ப புருஷேஷு விஷ்ணு என்று கூறுவேன். அதனால்தான் அரியலால் தேவி இல்லை என்று வருகின்றது. அரிய தேவியலால் இல்லை என்பது அப்பர் பெருமானுடைய திருவையாற்று திருநீரிசை. திருமால் என்பவர் பெருமானுக்கு ஒரு சக்தி மாத்திரமே என்பது பொருள். திருமால் இல்லாமல் தேவி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. திருமால் தேவி இல்லாமல் இல்லை என்று அது அந்த சொற்களை முறைமாற்றிக் கொள்ள வேண்டும். அரி தேவியலால் இல்லை. திருமால் என்பவர் பெருமானுக்கு ஒரு சக்தி தான். பெருமானுக்கு எல்லையில்லாத சக்திகள் இருக்கின்றன என்று வேதம் கூறுகின்றது. ஈசதே ஈசனீபி, பெருமான் இந்த உலகத்தை தன்னுடைய ஆற்றல்களினாலே கட்டியாள்கின்றான் என்பதனால ஆற்றல்கள் பல. அந்த ஆற்றல்களிலே
படைக்கப்படுகின்ற உலகத்திற்கு உபாதானமாக மெட்டீரியல் காசாக இருக்கின்ற மாயை என்பது அவருடைய ஆற்றல்களிலே ஒன்று. அந்த ஆற்றலுக்கு பரிகிரகம் என்று பெயர். பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல். அதாவது பெருமானுடைய சொரூபத்திலே அந்த ஆற்றல் கிடையாது. பெருமான் விரும்பினால் அந்த ஆற்றலோடு காணப்படுவான் என்பதனால பரிகிரக சக்தி. எதை போலன்னு கேட்டா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம காரை ஓட்டிட்டு போறோம். எப்பொழுதும் காருக்குள்ளேயே உட்கார்றது இல்லை. அப்ப நாம் பயணிக்க வேண்டும் என்றால் காரை பயன்படுத்துகின்றோம். அப்ப காரும் நாமுமாக காணப்படுகின்றோம். பயணிக்க வேண்டாம் என்றால் கார்ல இருந்து வெளில வந்துடுறோம். அப்பொழுது நம்முடைய வடிவத்திலே கார் இல்லை, ஆனால் பயணிக்கும் பொழுது காரிலே இருக்கின்ற வடிவம் நமக்கு வருகின்றது. அதே போல சங்கர நாராயண மூர்த்தம் என்பது இந்த உலகத்தை படைக்க உதவுகின்றது, ஆனால் உண்மையான சிவஸ்வரூபத்திலே அது இல்லை. அப்ப ஒரு பரிகிரக சக்தி, பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி தான் உலகிற்கு உபாதானமாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு பொருளை படைக்கும் பொழுது 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒரு பானை பண்ணணும்னா மண்ணு வேணும். மண்ணு தானா பானையாகாது, ஒரு குயவன் வேண்டும். குயவன் தான் இன்டெலிஜென்ட் காஸ், அறிவு பொருள். அவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர். அறிவுள்ள அந்த காரணத்திற்கு நிமித்தன் என்று பெயர். அவன்தான் காரணங்களிலே சிறப்பானவன். அவன் இந்த மண்ணை களிமண்ணை பானையாக ஆக்குவதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தலாம், ஒரு சக்கரம் என்ற கருவியை பயன்படுத்தலாம். அது துணை காரணம். இப்பொழுது 3 காரணங்களிலே முதன்மை பெற்றது எது, உயர்ந்தது எது என்று கேட்டால் நிமித்த காரணமாகின்ற குயவன் தான். அதே போல உலகிற்கு திருமால் என்பவர் உபாதான காரணமாக இருக்கின்றார். ஆனால் இந்த படைப்பிற்கு சிவபெருமானே நிமித்த காரணமாக இருக்கின்றான், இன்டெலிஜென்ட் காசாக இருக்கின்றான் என்று வேதங்கள் கூறுகின்றன. எப்படி கூறுகின்றன? விஸ்வம் நாராயண பரகா என்று கூறிய வேதம் விஸ்வாதிகோ ருத்ரோ மகரிஷிகே. இறைவன் இந்த உலகினை கடந்தவன், ருத்ரனாகின்ற மகரிஷி. மகரிஷி என்றால் என்ன? அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ரிஷி என்பவன் வேத மந்திரங்களை காண்பவன், மகரிஷி என்பவன் அந்த வேத மந்திரங்களை காட்டுபவன். ஆகவே காட்டுகின்ற ஒருவன் இல்லாமல் காண்பாருக்கு காட்சி இல்லை என்பதனால வேத மந்திரங்களுடைய காட்சி ரிஷிகளாகின்ற காண்பாருக்கு மகரிஷியாகின்ற கடவுளினுடைய துணையினால் தான் கிட்டுகின்றது என்பதனால கடவுள் ஒருவரே மகரிஷி, ஏனையோர் எல்லாம் ரிஷிகள் தான். ஆனால் ஔபச்சாரிகமாக இந்த மகரிஷி என்ற சொல்லினை டைல்யூட் பண்ணி வியாச மகரிஷி, ரமண மகரிஷி அப்படின்லாம் டைல்யூட் பண்ணி பேசுறாங்க. ஆனால் வேதம் என்பது கடவுளை மட்டும்தான் மகரிஷி என்று கூறுகின்றது, மற்ற எல்லோரும் ரிஷிகள் தான். கடவுள் யார்? விஸ்வாதிகோ ருத்ரோ மகரிஷிகே. அந்த மகரிஷியாகின்ற உருத்திரன் விஸ்வாதிகன், உலகினை கடந்தவன் என்பதனால அவன் உலகிற்கு உபாதான காரணமாக மாட்டான். அவன் கேவல நிமித்த காரணன். அவன் உலகிற்கு நிமித்த காரணன் மட்டுமே. உபாதான காரணம் யார் என்று கேட்டால் அவனுடைய புருஷக்தி என்று சொல்லப்படுகின்ற நாராயணர் உபாதான காரணமாகின்றார் என்று நாராயணனிலும் மேம்பட்டவர் சிவபெருமான் என்பது வேதங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விஷ்ணோர் அதிக சிவகா என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். விஷ்ணுவிற்கும் மேலானவர் சிவபெருமான். இந்த கருத்தை தசபுராண பாடலிலே அப்பெருமான் கூறுகின்றார். இந்த இடைக்கால ஒரு இடைப்பட்ட ஒரு சம்ஹாரத்திலே, ஒடுக்கத்திலே, அந்த சமுத்திரத்திலே ஆளிலையிலே சிறு குழந்தையாக பள்ளி கொண்டிருக்கின்ற திருமால், அந்த திருமாலுக்கு மேலான கடவுள் அவன்தான் நமக்கு அடைக்கலமாகின்ற கடவுள் என்று தசபுராணத்திலே கூறுகின்றார் என்பதனால விஷ்ணோர் அதிக சிவகா, உலக வடிவினனாகின்ற திருமாலை விட நிமித்த காரணாகின்ற கடவுள் பெரியவன் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமில்ல, இந்த உலகம் என்பது வேள்விகளால் இயங்குகின்றது. ஒவ்வொரு நிலையிலும் வேள்விதான் உலகத்தை தாங்குகின்றது. எந்த வேள்வியா இருந்தாலும் நம்முடைய தகப்பன் தாயோடு சேர்ந்து இன்புறுவதே ஒரு வேள்வி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு செயலும் வேள்விதான். அப்பொழுது உலகத்தில செயலின்றி உலகம் நிற்காது. நகி திஷ்டத் அகரமகிருத்து க்ஷணமபி என்று கண்ணபிரான் கீதையிலே கூறுகின்றார். இந்த உலகத்திலே ஒரு கணம் கூட செயலின்றி உலகம் நிலைபெறுதல் இல்லை. அப்ப உலகினை காப்பது செயல்தான், வேள்விதான் காக்கின்றது. அந்த வேள்வியாக இருக்கின்றவன் யார் என்று கேட்டால் விஷ்ணு. ஆனால் அந்த வேள்விக்கு பயனை தருகின்ற வேள்வி நாயகனாக இருப்பவன் சிவபெருமான் என்பது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்தையும் இங்கு வியாசமுனிவர் அந்த காசியில இருக்கின்ற முனிவர்களுக்கு தன் வாயினாலே கூறுகின்றார். எச்சமே சுரும்பு உலர் துழாய் அலங்கலான் என்ப
சுரும்பு உளத்துழாய். வண்டுகள் கோதுகின்ற வாசனை பொருந்திய துளசி மாலையை அணிந்திருக்கின்ற அந்த திருமால் என்பவன் எச்சமே, எச்சம் என்றால் வேள்வி, யஜ்யம், அவன் வேள்வி வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. எப்படின்னா யஜ்யோவை விஷ்ணுகு என்று வேதத்திலே பல இடங்களிலே வருகின்றது. ஆனால் வேள்வி என்பது ஜடம். ஒரு வினை தானே பயனை தந்து விடாது. வினை செய்யப்படுவதையும் வினை செய்பவனையும் அறிந்து வினைக்குரிய பயனை தருகின்ற பாஸ் யாரு? நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னா வேலை செஞ்சதுனாலே சம்பளம் வராது. உங்க பாஸ் ப்ளீஸ் ஆகணும். அப்ப அவர் ப்ளீஸ் ஆனார்னா அவர் தான் சம்பளம் தரார். அதே போல வேள்வி நாயகன் யார் என்று கேட்டால் அத்வரஸ்ய ராஜா ருத்ரஹா என்று வேதத்திலே வருகின்றது. வேள்விக்கு தலைவன் சிவபெருமான் என்பதனால அங்கும் திருமாலினும் மேலானவர் கடவுள். வேள்வி வடிவினராக திருமால் இருக்கின்றான். வேள்விக்குரிய பயனை தருகின்ற வேள்வி நாயகனாக சிவபெருமான் இருக்கின்றான் என்று வேதங்கள் கூறுகின்றன என்பதையும் இங்கு வியாசமுனிவர் நினைவு கூர்ந்து கூறுகின்றார். எச்ச நாயகன் புலந்துணர் இதழி மாளிகையான் என்றால் பொன்னை போல கொத்து கொத்தாக வளர்கின்ற அந்த கொன்றை மாலை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் வேள்வி நாயகன் என்று சொல்லப்படுகின்றான் என்ற அளவிலே இன்றைய பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். 25 பாடல்களாக இருக்கின்ற தொடர்ந்து வியாசமுனிவர் சிவபெருமானுடைய அந்த பரத்துவம், உத்கர்ஷம், அந்த மேலாம் பெருமையை எடுத்து கூறுவார். அதை வருகின்ற வகுப்பிலே தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.